ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிறடிஸில் வந்து இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மனோஜ் வந்து பார்த்திங்கன்னா நாய் வந்து கடிச்சதுனால வந்து நாய் மாதிரியே வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்து மீனா கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன டீ எதுவும் கொடுக்கலாமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லை இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து போட்டு கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம மீனா வந்து நெல்லிக்காய் வந்து கொடுக்காங்க. சரின்னு பார்த்திங்கன்னா ரோஹிணி வந்து ஜூஸ் போட்டு வந்து மனோஜிட்ட கொடுக்காங்க. இது என்னத்தை கொடுக்க, இதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜயா கேட்குறாங்க. இதெல்லாம் கொடுக்கலாமா, நாய் கடிச்சதும் நல்லதான், நெல்லிக்காய் ஜூஸ்னு சொல்லிட்டு வந்து கொடுக்குறாங்க. சரின்னு பார்த்திங்கன்னா மனோஜ் அதையும் வாங்கி குடிக்கிறாரு. குடிச்சதுக்கப்புறம் சரி இந்த நாய்க்கு ஒரு ஃபோன் அடிச்சு என்னன்னு கேளுடா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க விஜயா. சரின்னு பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் வந்து ஃபோன் அடிச்சு கேட்காரு. கேட்டோன்னு பார்த்திங்கன்னா நாய் வந்து செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே சொல்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. நாய் வந்து காணாமல் தான் போயிருக்கு. ஆனால் இவர் வந்து நாய் செத்து போச்சு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோஜ் வந்து நினச்சிட்டாப்புல. ஐயோ நாய் செத்து போச்சு, அப்போ நானும் செத்துருன்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வச்சுட்டு ரொம்ப பயங்கரமாக பயப்படுறாரு. பயந்தோன்னா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மறுபடியும் நம்ம முத்து வந்து நம்ம அருணாச்சலம் வந்து கேட்க சொல்கிறாரு. சரின்ட்டு வந்து முத்து வந்து ஃபோன் அடிச்சு வந்து கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. கேட்டோன்னே அவங்க வந்து சொல்கிறாங்க, நாய் காணாமல் தான் சார் போச்சு, காணாமல் போய் இப்போ தான் கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ளே நான் எப்போ செத்து போச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார். சொன்னோன்னு நம்ம மனோஜ் வந்து பயங்கரமாக எல்லோரும் திட்டுறாங்க. ஏன்டா அவங்க நாய் அங்கிட்டு ஓடி போச்சுன்னு சொல்லியிருக்காங்க, நீ உடனே செத்து போச்சுன்னு நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி திட்டுறாங்க. திட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் வந்து இப்போ பயங்கரமாக வந்து செடி நட்டுறது மாதிரி வீடியோலாம் எடுத்துகிட்டு சர்டிஃபிகேட் வாங்கணுன்றதுக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்களே. ஸோ அதை வந்து அருணாச்சலம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இப்போ புதுசாக செடிகளை பூரா நம்ம வீட்டில் இருக்க செடியிலே நீ தான் பிடிங்க போடும், ஆனால் நீயே இப்போ செடி வாங்கி நட்டுறன்றப்ப வந்து ரொம்ப அதிசயமாக இருக்கே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. ரூமுக்குள்ளே வந்து போனோன்னே நம்ம முத்து வந்து சொல்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப சம்திங் ராங்காக இருக்குப்பா, என்னன்னே தெரியல. ஆனால் அந்த பார்வதி ஆண்ட்டு வந்து வீடியோ எடுக்காங்க, அம்மா வந்து இந்த மாதிரி செடி நட்டுறது இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஆனால் என்ன காரணம் தான் தெரியல அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணன் வந்து அவங்க அம்மா வந்து ரோஹிணி வந்து கூட்டு வந்துடுறாங்க. கூட்டு வந்து அவங்க வந்து பார்த்துட்ருக்காங்க. அப்படி கூட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம மீனா பார்த்துட்டு கிருஷ்ணன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு வந்து போகிறாங்க. நம்ம ரோஹிணி அதை பார்த்துட்டு டக்குன்னு கார் எடுங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுக்காக கிருஷ்ணன் எங்கேயோ போயிட்டு வந்துட்டாங்க, ஆனால் இங்கே தான் இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மீனா வந்து பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஐயோ இவரை பார்த்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ அதோட அந்த சீரியல் வந்து முடிச்சிருவாங்க. ஸோ ஓகே பை டாட்டா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சொல்லி சப்ஸ்கிரைப்